வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா ஆமா, நீங்களும் பிஸியா இருக்கிறீங்க, நாங்களும் பிஸியா இருக்கிறோம். பண்றதுங்க. அப்புறம் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டுட்டு போனேனே, என் நண்பனுக்கு ஐ ப்ராப்ளம். ரெடியா இருக்குதுங்களா? அப்படிங்களா? ஆமா ஆமா, நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேங்க. அன்னைக்கு பேசும்போது நண்பனோட வந்த போது நீங்க சொன்னீங்க சாலேஸ்வரம் எண்ணெய்க்கு நாங்க தான் வச்சிருக்க, வெளியெல்லாம் கிடைக்காதுங்க, நாங்க ரெடி பண்ணி தரோம். சரி, ஏன்னா எங்க பாரம்பரியம் பண்றோம் நீங்க சொன்னீங்க. நீங்க ஆமா ஆமா, பொதுவா சாலேஸ்வரம்னா இந்த கண் வியாதிக்கு தான் சாலேஸ்வரம் வந்துருச்சான்னு கேட்பாங்க. ஆமாங்க. ஆனா சாலேஸ்வரம் என்னங்கிறீங்க, அதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது. அந்த காலத்துல இருந்தே சாலேஸ்வரம் வந்தவங்க நிறைய இருந்தாங்க. அதுக்குன்னே வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. எங்க முன்னோர்கள் சாலேஸ்வரம் எண்ணெய் காய்ச்சணும், ரெடியாவும் சொல்லுவாங்க. அப்புறம் சில மூலிகையும் எடுத்துட்டு வருவாங்க. நானும் கூட சேர்ந்து சின்ன அந்த பருவத்துல செஞ்சிட்டு இருந்தேன். சாலேஸ்வரங்கிறது கண்ணுல வர வியாதி தான். ஆனா அதுக்கு ஒரு எண்ணெய் பேர் வைக்காம சாலேஸ்வரம் எண்ணெய் நீங்க வச்சுட்டீங்க. ஆமா, சாலேஸ்வரம் எண்ணெய். இந்த சாலேஸ்வரம் எண்ணெய் வந்து எப்படி கண்ணுல விடுறதுங்களா தலைக்கு தேய்க்கிறது? வாரம் ஒரு முறை உச்சந்தலையில கொஞ்சம், ஒரு கிட்டத்தட்ட அவுன்ஸ் கணக்குன்னு சொல்லுவாங்க. அவுன்ஸ்னா ஒரு சங்கடை, குழந்தைக்கு பால் ஊத்துறாங்க இல்லையா, அதுதான் ஒரு சங்கடன்னு சொல்லுவாங்க. அது ஒரு அவுன்ஸ் வரும் கிட்டத்தட்ட. அது வாரம் ஒரு முறை காலையில நேரத்துல தேய்ச்சி குளிச்சோமா நல்லது. அது முறையோட தேய்ச்சி குளிக்கிறதுனா சூரிய உதயாவதுக்கு முன்னாலேயே தேய்ச்சி குளிச்சோமா அன்னைக்கு சாயந்தரம் வரைக்குமே நல்லாவே இருக்கும். வெளியில பாக்குறதுக்கே குளிர்ச்சியா இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் மாறும்போது, வாரம் மாறும்போது கண்ணு நல்லாவே பொலிவா இருக்கும். ஓகே. ஆனா எவ்வளவு நாள் இது பண்ணணுங்க? லைஃப் லாங்கா இல்ல குறிப்பிட்ட லைஃப் லாங் தவிர ஒரு 4-5 மாசம் அவ்வளவுதான். ஆமா, அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணாலும் கபாலத்துக்கு நல்லது. கபாலம்னா அந்த மண்டை ஓடு உள்ள மூளைக்கு எல்லாமே நல்லதுதான். அது மீறி தேய்ச்சாலும் நல்லதுதான். ஆனா இந்த சாலேஸ்வரம் போயிடும். கண்ணு லைஃப் லாங் ஒன்றும் பிரச்சனை. ஆமா, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வந்தாரு. 70 வருஷம் இருக்கும். கண்ணாடி போடல, ஒண்ணும் போடல. ஆனா பக்கத்துல ஒரு கரடு, அந்த கரட்டுல மாடு மேயுது. அவர்களுடைய மாடு என்ன கூப்பிட்டு கேட்டாரு, அதுல பாரு அந்த இடத்துல மாடு இருக்குதானே. நான் கிளீனா சொன்னேன். அவரு வயசா இருந்தாலும் அந்த பார்வைக்கு அவருக்கு தெரியல. ஏங்க இப்படி இருக்கிறீங்க, வா என்ன தரேன்னு சொல்லி அவருக்கு நான் தந்தேன். இது உண்மையிலேயே அவர் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறம் அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு மாடெல்லாம் கிளீனா இங்க வீட்டுல இருந்துகிட்டே என்றாரு. ஒரு பரலாங்க இருக்கும். என்ன வயசு சொன்னீங்க அவருக்கு? அவர் 70 வயசு இருக்கும். அப்பா இன்னமும் இருக்காரு. இன்னமும் இருக்காரு. இன்னமும் டிவி டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. பார்வையெல்லாம் நல்லா இருக்கு அந்த அளவுக்கு. இல்ல நீங்க யூஸ் பண்றீங்க எனக்கு நல்லா தெரியுது. வரும்போது கிரிக்கெட் அவ்வளவு தூரத்துல நடந்துட்டு இருக்கு பாத்துருந்தீங்க. சரி, நீங்க அந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்கன்னு தெரியுது. கண்டிப்பா இப்ப ரெடி என்ன சொல்லுங்க, நான் வாங்கிட்டு கிளம்ப. ரெடியா இருக்கு, நீங்க வாங்கிட்டு போகலாம்.